பிரியமானவர்களே, இன்றைய நாளின் வேத வசனம், என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். பிலிப்பியர் 4:19. ஆம் பிரியமானவர்களே, என் தேவன் என்று இங்கே பார்க்கிறோம். என் தேவன் யார் என்று நான் அறிந்திருக்க வேண்டும். என் தேவன் எப்படிப்பட்டவர், எப்படி வல்லமை உள்ள தேவன், எப்படிப்பட்ட மகிமையுடைய தேவன் என்பதை முதலாவது நாம் வேதத்தின் வாயிலாக நாம் அறிந்து அதன்படி நாம் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறையெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார் என்று வாக்குறுதிக்கிற பிரியமானவர்களே, ஆம், என் தேவன் எப்படிப்பட்டவர். அவர்தான் அண்ட சராசரங்களை ஆள்பவர். அவர்தான் ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிற தேவன். அப்படி வல்லமை மிக்க உள்ள தேவன் என்னுடைய குறைவாயிருக்கட்டும், நம்முடைய குறைவாயிருக்கட்டும், அது எதுவாயிருந்தாலும் சரி, அன்பிலே குறைவுபட்டிருக்கலாம். உங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவர் மீது ஜெபிக்கிறதான அந்த ஜெபத்திலே நாம் குறைவுபட்டவர்களாக இருக்கலாம், அல்லது நம்முடைய வாழ்க்கையிலே பரிசுத்தத்திலே குறைவுபட்டவர்களாக இருக்கலாம், கர்த்தரை தேடுவதிலே குறைவுபட்டவர்களாக இருக்கலாம், கர்த்தருடைய வேதத்தை வாசிப்பதிலே குறைவுபட்டவர்களாக இருக்கலாம். எப்படிப்பட்ட குறைவாய் இருந்தாலும் அதை தேவனிடத்திலே நாம் ஜெபத்திலே விண்ணப்பத்திலே தெரிவிக்கும் பொழுது தேவன் தம்முடைய மகிமை நிமித்தமாக அவருக்குள் இருக்கிற அந்த இயேசு கிறிஸ்துவின் மகிமை நமக்குள்ளாக அவர் கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நமக்கு அவருடைய எல்லா விதமான ஆசீர்வாதத்தினாலும் நம்முடைய குறைவை நிறைவாக்குகிறார். பிரியமானவர்களே, முதலாவது நம்முடைய வாழ்க்கையிலே கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பாடம் என்னவென்றால், நாம் ஆவிக்குரிய காரியங்களிலே நம்மை தகுதிப்படுத்தி கொள்ள அல்லது பரிசுத்த ஆவியானவர் நம்மை தகுதிப்படுத்த நாம் முதலாவது ஆண்டவருடைய சமூகத்தை நாடி ஜெபிக்க வேண்டும். அவருடைய வேதத்தை வாசித்து தியானித்து அதன்படி வாழ்வதற்கு நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். அப்பொழுது ஆண்டவர் என்ன செய்கிறார்? நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை முதலாவதாக பலப்படுத்துகிறார், கட்டுகிறார். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே உள்ள எல்லா விதமான அன்பின் குறைவாயிருக்கட்டும், விசுவாசத்தின் குறைவாயிருக்கட்டும், ஜெபத்தின் குறைவாயிருக்கட்டும், கர்த்தருடைய ஊழியத்தை தாங்குங்கிற ஒரு குறைவாயிருக்கட்டும், ஜெபிக்கிறதுல ஒரு குறைவாயிருக்கட்டும், எந்த குறைவாயிருந்தாலும் பரிசுத்த ஆவியானவர் நம்மை பலப்படுத்தவும், இயேசு கிறிஸ்து நமக்காய் அவர் பரிதபித்து நம்முடைய குறைகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக மகிமையிலே நிறைவாக்குவேன் என்று சொல்லியிருக்கிறார். எனவே நம்முடைய ஒரு பகுதியாகிய ஆவிக்குரிய வாழ்க்கையை நாம் பலப்படுத்தி கொள்ள வேண்டும். நம்மை பலப்படுத்துபவர், தகுதிப்படுத்துபவர், மகிமைப்படுத்துபவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. எனவே பிரியமானவர்களே, நம்மிடத்திலே குறை உண்டு, என்னிடத்திலே குறை உண்டு. ஆண்டவரே, எனக்கு விசுவாசம் இல்லை, எனக்கு நம்பிக்கை இல்லை, எனக்கு ஜெபத்தில் ஒரு வைராக்கியம் இல்லை, கர்த்தரை தேடுவதிலே நான் உத்தமனாய் இல்லையே என்று நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே நம்மை தாழ்த்தி, ஆண்டவரே அந்த கிருபைகளை எனக்கு தாரும், ஜெபிக்கிற கிருபை தாரும், உம்மை விசுவாசிக்கிற கிருபை தாரும், ஞானத்தை தாரும், அறிவை தாரும் என்று ஆண்டவருடைய சமூகத்திலே தாழ்த்தி நம்மை ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் உள்ள எல்லா விதமான ஆவிக்குரிய குறைகளை நீக்கி போடு நிறைவாய் நம்மை ஆசீர்வதிக்கிறார். ஆவிக்குரிய காரியங்கள் நாம் பார்க்க முடியாது, ஆனால் உணர முடியும், இருதயத்திலே உணர முடியும். ஆனால் அதே சமயத்திலே ஆண்டவர் இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதத்தினால் நம்மை ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறார். பூமிக்குரிய ஆசீர்வாதம் என்ன? ஆண்டவர் நல்ல ஒரு வேலையை கொடுப்பார், உங்கள் கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிப்பார், நல்ல ஒரு குடும்பத்தை கொடுப்பார், குழந்தை பாக்கியத்தை, குழந்தை செல்வங்களை கொடுப்பார். எதிலெல்லாம் இந்த பூமியிலே நீங்கள் குறைபட்டிருக்கிறீர்களோ அதிலும் தேவன் ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். எனவே நம் ஆவிக்குரிய வாழ்க்கையை நாம் சரிப்படுத்தி கொள்ளும் பொழுது பூமிக்குரிய வாழ்க்கைக்கு தேவையான எல்லா விதமான காரியங்களும் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி, தம்முடைய மகிமையின்படி அவர் இந்த பூமியிலே நம்முடைய குறைகளை நிறைவாக்க அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். பிரியமானவர்களே,
எனவே நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற எல்லா விதமான குறைகள் அதை அறிக்கை செய்து ஜெபத்திலே விண்ணப்பத்திலே தெரிவித்து தேவனுக்கு தெரியப்படுத்த வேண்டும். தேவனுக்கு மாத்திரம் தெரிவித்தால் போதும், மனிதன்கிட்ட சொல்லணுன்ட்டு அவசியம் இல்லை. தேவனுடைய சமூகத்தில் சென்று, ஆண்டவரே நான் இது பரிசுத்தத்தில் குறைவுபட்டிருக்கிறேன், ஆண்டவரே நான் விசுவாசத்தில் குறைவுபட்டிருக்கிறேன், ஆண்டவரே நான் ஜெபத்திலே குறைவுபட்டிருக்கிறேன், ஆண்டவரே உமக்கென்று ஊழியம் செய்வதிலே நான் குறைவுபட்டிருக்கிறேன், குறைவுள்ள மனுஷன் நான், என்னை நிறைவான ஆசீர்வாதத்தினால் என்னை நிரப்பும் ஆண்டவரே என்று நீங்கள் ஜெபிக்கும் பொழுது பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் குறைகளை எல்லாம் நீக்கி கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நம்மை ஆசீர்வதிக்கிறவராக. இங்கே மகிமையிலே என்று தமிழில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஆனால் மகிமையினால் நம்மை ஆசீர்வதிக்கிறார் என்று ஆங்கிலத்திலே போட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, மகிமை என்றால் எல்லாரும் என்ன நினைத்து கொள்வார்கள் என்றால் பரலோகத்திலே தேவன் அந்த ஆசீர்வாதத்தை தருகிறார் அல்ல. பிரியமானவர்களே, மகிமையினால் நம்மை அலங்கரிக்கிறவராய் இயேசு கிறிஸ்துவுக்குள் மகிமையினாலே நம்மை நடத்துகிறவராய் இருக்கிறார். எனவே நாம் கர்த்தருடைய வேதத்தை தியானிப்போம், நாம் ஜெபிப்போம், நம்முடைய குறைகள் எல்லாம் கிறிஸ்துவுக்கு அறிவிப்போம், இயேசு கிறிஸ்துவினால் ஜெபத்திலே அறிவிப்போம். கர்த்தர் நம்மை நிறைவான பலனினால் ஆசீர்வதிப்பார். மக்கள் காண, குடும்பம் காண, சபையார் காண உங்கள் தலைகளை கர்த்தர் உயர்த்துவாராக. நாம் இப்பொழுது உங்களுக்காக ஜெபிப்போம். கர்த்தர் தாமே இந்த வசனத்தின்படி உங்களுடைய வாழ்க்கையிலே எல்லா விதமான குறைவு, ஆசீர்வாதம் குறைவு, அதே போல் ஆவிக்குரிய ஆசீர்வாத குறைவு, அதே போல் பூமியின் ஆசீர்வாத குறைவுகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தம்முடைய மகிமையினாலே நிறைவான பலத்தோடு உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிதாவாகி தேவனே, குமாரனாகி இயேசு கிறிஸ்துவே, பரிசுத்த ஆவியானவரே, இந்த நேரத்திலும் ஆண்டவரே உடைய பிள்ளைகள் ஆண்டவரே எந்தெந்த ஆவிக்குரிய காரியத்திலே குறைவுபட்டிருக்கிறார்களோ அந்த ஆவிக்குரிய காரியத்திலே கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே கர்த்தர் அவர்களை நிறைவாய் நடத்துவீராக, மகிமையினால் அவர்களை அலங்கரிப்பீராக. அதை போல ஆண்டவரே இந்த பூமியின் காரியங்கள், வேலை இல்லாதவர்கள், வருமானம் இல்லாதவர்கள், வருமான உயர்வை தேடுகிறவர்கள், படிக்கிற பிள்ளைகள், எந்தெந்த காரியத்தில் ஞானத்தில் குறைவா, அறிவில் குறைவா, செல்வத்தில் குறைவா, குழந்தை பாக்கியம் இல்லை என்கிற ஒரு குறைவா, அது எதுவாயிருந்தாலும் ஆண்டவரே இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஆண்டவரே அந்த வசனம் ஆண்டவரே அது வெறுமையாய் திரும்பாது. ஆண்டவரே யாரெல்லாம் கில்ட்டி கான்ஷியஸ், அதாவது தாழ்வு மனப்பான்மையோடு இதை கேட்டுக்கொண்டு இருக்கிறார்களோ அவர்களுக்கு உயர்ந்த மனப்பான்மை தாரும் கர்த்தர் இருக்கிறார், என் குறைவை நீக்கி போடுவார், எல்லா பயத்தை நீங்களாக்கி அவர்களை ரட்சியும் ஆண்டவரே. தனிப்பட்ட முறையிலே அவர்கள் குறைகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக மகிமையிலே நீ நிறைவாக்குவீராக. அதை போல குடும்பத்திலே உள்ள எல்லா குறைவையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக மகிமையிலே நிறைவாக்குவீராக. வேலையிலே கிறிஸ்து இயேசுக்குள்ளாக மகிமையிலே அவர்களுக்கு நிறைவான ஆசீர்வாதம் வரட்டும். வியாபாரத்திலே கிறிஸ்து இயேசுக்குள்ளாக இருக்கிற மகிமையினாலே அவர்களுக்கு நிறைவான பலன் வரட்டும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். கடன் பிரச்சனை எல்லாம் நீங்கி போவதாக. மனவேதனையோடு சஞ்சலத்தோடு எல்லாமே இருந்தும் ஆனால் எனக்குள் ஏதோ பயம் இருக்கிறது, தயங்கி கொண்டிருக்கிறேன், எது செய்வது என்ன செய்வது என்று தெரியாமல் திகைத்து போயிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் கர்த்தர் நீர் பலப்படுத்துகிறார். இந்த வார்த்தை வெறுமையாய் திரும்பக்கூடாது ஆண்டவரே. கேட்கிற யாவரும் பலன் அடையட்டும், அற்புதம் காணட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என்னென்ன குறைவுகளோடு காணப்படுகிறார்களோ அவர்களுக்கே தெரியாத குறைகள் என்னென்ன இருக்கிறதோ கர்த்தர் அவர்களுக்கு வெளிப்படுத்தி அவர்கள் ஜெபிக்குகிற காரியங்களிலே அவர்களுக்கு அதிகமான நிறைவான பலன் உண்டாகட்டும். கர்த்தர் அவர்களுக்கு மகிமையான காரியங்களை செய்கிறார். கிறிஸ்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you.